வணக்கம். நான் ராஜன் பேசுகிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவுக்கு நான் வந்திருக்கிறேன். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானது. என்ன என்றால், இன்றைய உலகத்திலே நிறையா மனிதர்கள் டைம்னா என்னன்னு தெரியாமல் ஒரு சில பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் பார்க்குற டைமு வேறு, ஆனால் ஆண்டவன் எழுதி வைக்கிற டைமு வேறு. அதை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஆண்டவன் எழுதி வச்ச டைம் தலையெழுத்து, நம்ம பிறப்பை எடுத்து கொண்டு வந்த டைம் கர்மா டைம். 9 கிரகங்கள் நகரும்போது நல்லது கெட்டது நேரம், அது ஒரு டைம். 12 ராசிக்கும் நல்லது கெட்டது நடக்க போவதும் அது ஒரு டைம். இப்படி ஏராளமான ஒரு டைம். பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு டைம். நல்லதும் கெட்டதும் வருவதும் ஒரு டைம். அஷ்டம சனி, கண்டக சனி, பாத சனி, பொங்கு சனி அனைத்துமே ஒரு டைம். கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது, அஷ்டம சனி இருக்கும் பொழுதிலே ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும், ஒரு சில பேருக்கு கெட்டதும் நடக்கும். அது ஒரு டைம். அந்த டைமுக்கு என்ன காரணம்னா கர்மா. நம்ம நல்லது கெட்டது செஞ்ச ஒரு கர்மா. எல்லா 12 ராசிக்கும் கெட்டது நடக்கும் பொழுது எல்லாருக்கும் கெட்டது நடப்பதும் இல்லை, எல்லாருக்கும் நல்லது நடப்பதும் இல்லை. ஒரு சில பேருக்கு கெட்டது நடக்கும், ஒரு சில பேருக்கு நல்லதும் நடக்கும். அது அவர் செய்த புண்ணியம். இப்போது ஒரு சில பேர் தெரிஞ்ச பாதையில் போயிட்டே தான் இருப்பாங்க. எப்பவுமே கெட்டது நடந்ததில்லை. திடீர்னு ஒரு நாள் கெட்டது நடந்துடும். அது ஒரு விபத்தாக கூட இருக்கலாம், ஒரு அசம்பாவம் கூட இருக்கலாம். ஒரு சில பேரோட வாழ்க்கையில் நண்பன் கொஞ்ச நாளைக்கு நல்லவனாக இருப்பான், திடீர்னு ஒரு நாள் கெட்டவனாக மாறிவிடுவான். அதுக்கு பேர் தான் டைம் சொல்கிறது. கெட்ட நேரம் நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ வருவான்னு தெரியாது நம்மளை ஏமாத்துறதுக்கு. நாம் எப்போவுமே உஷாராகவே இருக்கணும். அனுபவம் இல்லைன்னா ஏமாந்து போக வாய்ப்பு இருக்குது. நல்ல நேரங்கள் இருக்கும் பொழுது நல்லதே நடக்கும். ஆமாங்களா இல்லையா? இங்கே இந்த உலகத்தில் யாருமே நிலையாய் ஒரு 10 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது. ஒரு சில பேர் 10 வருஷம் கூட சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களோட கிரகங்கள் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் 3 வருஷம்தான் நல்லா இருப்பாங்க, அப்புறம் கெட்ட நேரம் வந்துடும். நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் திடீர்னு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே கெட்டதாகவே நடக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் இருக்கும் பொழுது ப்ரொமோஷன், லொட்டரி டிக்கெட்ஸ், சந்தோஷம், பணப்புழக்கம், உல்லாசம் இதெல்லாம் நடக்கும். கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு வைங்க, அதை விட நரகம் வேறு எதுவுமே இல்லை. இப்போது கெட்ட நேரங்கள் நடக்கும் பொழுது நமக்கு கெட்டது தான் நடக்க போகுதுன்னு பயந்தோம்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்கும். ஏன்னா நம்ம ஈர்ப்பு அந்த ஈர்ப்பை நம்ம கொண்டோம்னா அது அப்படி தான் நடக்கும். ஏன்னா நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு உறவு இருக்குது. அதுக்கு தான் எப்பவுமே நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம தியானம் செய்யணும். அந்த நேரத்தில் நம்ம தியானம் செஞ்சோம்னா நமக்கு அந்த சக்தி, நம்ம என்ன நினச்சோமோ அது நமக்கு கிடைக்கும். என்னதான் கெட்ட நேரம் இருந்தாலும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த காஸ்மிக் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஈர்ப்பு சக்தி நமக்கு வேலை செய்யும், நமக்கு உதவி கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்துலேருந்து. ஏன்னா நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் உறவு இருக்குது. அதனால தான் ஒரு சில குருமார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் இந்த கிரகங்கள், சூழ்ச்சிகள் இதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பே கிடையாது. குரு மித்ரா அல்கமி அதில் ஒரு கிளாஸே நடத்துகிறாரு. ரொம்ப பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறையா விஷயம் தெரியும் அவங்களுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கிரகங்கள் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு உண்மையே இருக்குது. ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த செல்வ வளம்
தினமும் கிடைத்து கொண்டே இருக்கும், நன்மை பெற்றுக்கொண்டே இருக்கும். சரிங்களா? அந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு விடுதலை ஆகலாம். அப்போது இந்த டைம் என்பது நமக்கு எப்போவுமே சூப்பர் டைமாக மாறிடும். ஆகையால் இந்த தியானம் பண்ணுறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற சோம்பல் நம்மளை விட்டு போயிடும், தரித்திரியம் விட்டு போயிடும், நன்மைகள் வந்து சேரும். இந்த இயற்கை இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு நன்மையே கொண்டு வரும். தியானம் செய்கிறதுனால 7 சக்கரா முழிச்சிக்கும், நல்லா வேலை செய்யும், அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை. நல்லா பயன்படுத்திக்கிங்க. அடுத்த பதிவில் வரேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள பதிவு. நன்றி, வணக்கம்.